ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட். 2 சாமுவேல் 7:22 இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவர் இருக்க நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம எந்த விதத்துலையுமே நான் பெரிய ஆள், இந்த விஷயத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கவே முடியாதுல்ல. ஏன்னா ஞானம்னு பார்த்தா அவர் ஒருவரே ஞானமுள்ள தேவன், ஐஸ்வர்யன்னு பார்த்தா அவர் தான் ஐஸ்வர்ய சம்பன்னர், ஆலோசனைன்னு பார்த்தா அவர் தான் ஆலோசனை கர்த்தர். ஸோ எல்லா விதத்திலும் நம்மை விட உயர்ந்தவர் பெரியவர் அவர் மட்டும்தான் அப்படிங்கிறது இந்த வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. சாலமன் ராஜாவை பற்றி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் ஆலயம் கட்டும்போது சொல்லுவார், நான் கட்டுற ஆலயம் சாதாரண ஆலயம் இல்லை, நான் தேவர்களை பார்க்கலும் என்னோட இருக்கிற தேவன் பெரியவர், அதனால் அவருக்கு கட்டுற ஆலயமும் பெரிதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ஆலயத்தையே காத்து கொள்ள முடியாமல் அவருடைய பின்னாடி வந்த சந்ததிகள் எல்லாமே சிறைப்பட்டு போனதை நம்ம பார்க்குறோம்ல. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, சாலமோனிலும் பெரியவர் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அதே போல் யோனா தீர்க்கதரிசி அந்த நினிவே பட்டணத்து மக்களை மனம் திரும்புங்கன்னு சொல்லி அவங்க எல்லாரும் சப்மிட் பண்ணி மனம் திரும்பினதை பார்க்குறீங்க. அதனால் அந்த யோனா பெரியவர் இல்லை, அவரை பார்க்கலும் பெரியவர் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஏன்னா அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு ஒரு சிட்டியில் இந்த உலகமே மனம் திரும்புகிறத நம்ம பார்க்குறோம்ல. நாம் பெரியவர்களாக உயர்த்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு எக்ஸாம்பிளை நம்ம பைபிள்லேருந்தே பார்த்துருவோமா. ஒரு கல்யாணத்துக்கு ஒரு மனுஷனை அழைக்கும் பொழுது நீங்கள் போய் முன்னாடி அந்த ஃப்ரெண்டில் உட்கார வேண்டாம். ஒருவேளை உங்களை விட ஒரு முக்கியமான ஒரு விஐபி அந்த கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க நீங்கள் கொஞ்சம் போய் பின்னாடி உட்கார முடியுமா அப்படின்னு அவங்க சொன்னால் அது நமக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக கஷ்டமாக இருக்கும்ல. அதுக்கு பதில் நீங்கள் கொஞ்சம் பின்னாடியே உட்காருங்க. ஒருவேளை உங்களை இன்வைட் பண்ணவங்க உங்களை பார்த்து நீங்கள் ஏன் பின்னாடி உட்காந்துருக்கீங்க, நீங்கள் முன்னாடி உட்காருங்கன்னு சொல்லும் போது அது மற்றவங்களுக்கு முன்னாடி அது உங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்களையும் நீங்களே உயர்த்திக்க வேண்டாம். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம்ல. இன்றைக்கி நாம் நம்மளை நிதானித்து பார்க்கலாம். நம்ம எந்த விதத்துலையுமே நம்மளை உயர்த்த முடியாதுல்ல. இதில் நான் ரொம்ப பெரிய ஆள், என்னை தவிர வேறு யாரும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம வாசிக்கிறோம். அதே போல் நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம எந்த காரியத்தில் ஜெயிக்கணும்னாலே நம்ம கூட ஆண்டவர் இருக்கணும். கர்த்தர் பெரியவராக இருக்கிறனால மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ அதை உணர்ந்து நம்ம அவருடைய கரத்தில், ஆண்டவரே நீங்கள் எங்களை உயர்த்துங்க, நாங்கள் எங்களை பெரியவர் அப்படின்னு சொல்லிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சப்மிட் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்குறாரு. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவும் அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நன்றி சொல்லுவோம்.